ஹாய் புஜீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல்டா. யாராவது இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டெயாங்கோட மினி சீரீஸ் பார்ட் 2 தான், ஓய் புட்டி. அண்ட் யாராவது லாஸ்ட் பார்ட் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம டேரெக்டாக அப்படியே கதைக்குள்ளே போயிடலாம். ஐயோ, இந்த பையனை இவ்வளோ நேரம் ஆகியும் காணோம். பேசாமல் ரூமுக்கே போயிடலாமா? அவன் ரூமுக்கு போய் நான் என்ன பண்ண போகிறேன்? இருந்தாலும் டயங்காச்சு. ஐயோ, எனக்கு ஒரே மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்குது. போகலாமா வேணாமா? அவன் என்கிட்ட பேசி எவ்வளோ நாளாச்சு. வந்து எப்படி இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டானா? சரியான ஃப்ராடு பையன். அவனும் ஆளும். இப்போ நான் அவனுக்காக அங்கே போகணுமா? ஐயோ ஏன்டி எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? சரி, ஓகே போய் பார்த்து சீக்கிரம் ஆட்டையாங்கன்னு சொல்லிட்டு வந்துடலாம். வேறு எதுவும் பேச தேவையில்ல. அவன் லாஸ்ட்டாக கொடுத்த கிஸ்ஸை ஞாபகம் வச்சுருப்பானா? ஆமாம், அதுவும் இவ்வளோ இயர்ஸ் ஆயிடுச்சு. அவன் இன்னும் ஞாபகம் வச்சுட்டா இருப்பான். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. தேவையில்லாமல் நானே கனவு கண்டுக்காமல் போய் பேசிட்டு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேங் ரூம் போகிறீங்க. ஐயோ, எப்படி கூப்பிடுறது? என்ன கதை ஓப்பனில் இருக்குது? யாருமே இல்லை. என்ன கதவை திறந்து போட்டு இவன் எங்கே போனான்? அட பாவி, இவன் இன்னும் குளிக்கவே இல்லையா? இப்போ தான் குளிக்கவே போயிருக்க போல இந்த எருமை. ஷோ கடவுளே, இவன் எப்போ குளிச்சுட்டு எப்போ வருது? ஒரு பொண்ணே தோற்றுரும் இவன்கிட்ட. பரவாயில்ல, ஆள் ரொம்ப மாறிட்டான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேங் ரூமை சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன இந்த பையன் ஃபுல்லாக ரூமெல்லாம் மாற்றி வச்சுட்டான். சரியான புட்டி, இப்போ நல்லா மாற்றி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பினா, டேங் என்ன பண்ணுறீங்க? அது அது வந்து அது ஒன்றும் இல்லை, சும்மா சுற்றி பார்க்கலண்ணா. அந்த சுற்றி பார்க்க வந்தியா? இது என்ன உனக்கு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கா சுற்றி பார்க்குறதுக்கு? இவன் ஏன் இவ்வளோ கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கான்? டயாங், எதுக்கு இவ்வளோ கிட்ட வந்து நின்றுட்டு இருக்க? டயாங், கொஞ்சம் இடையே போகலாம்ல? ஏய், நான் இடையே தான் நின்றுட்டுருக்கேன். கண்ணை நல்லா திறந்து பாரு. இது உனக்கு இடையா அப்படின்ட்டு பார்த்தா டயாங் ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டுருக்கான் அவங்கக்கிட்ட. அவன் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ தான் வந்திருப்பான். அவனுடைய ஹேர்லேருந்து அப்படியே ட்ராப்பாக அவன் ஃபேஸ்லாம் விழுது. டயாங் லிப்புக்கும் உங்கள் லிப்புக்கும் 1 சென்டிமீட்டர் தான் கேப்பே இருக்கும். நீங்கள் அப்படியே டயாங்கோட ஐஸே பார்த்துட்டு இருக்கீங்க. டயாங்கோட லிப்பும் உங்கள் கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்குது. டயாங்கோட ப்ரீத் உங்கள் மேலே நல்லா படுது. டயாங், நீ ஏன் இப்படி இருக்க? எப்படி இருக்க? இல்லை, ட்ரெஸ்ஸே போடலை நீ. ஏய், நல்லா பாரு, போட்டுலையா உனக்கு? இது மாதிரி இல்லை, இதையா போட்டுட்டு பார்ட்டிக்கு வருவ? வேறு ஏதாவது போடு. ஏய், வெளில போடி, கிளம்பணும். சும்மா வந்து இங்கே நின்றுக்கிட்டு எடப்போ. இவன் தானே இவ்வளோ க்ளோஸாக வந்து நின்னா என்ன திட்டுறான்? ஐயோ, வேணாம், இவன்கிட்டலாம் ரொம்ப இஷ்டம் இல்லை. இந்த பையன் ரொம்ப மார்க்கமாக இருக்கான். ஆனாலும் இந்த பையனை மறந்துட்டான் போல். ஆமாம், நான் கடைசியாக அவன்கிட்ட லவ் பண்ணுறேன்ற மாதிரி சொன்னேன்ல, அதுக்கு கொஞ்சமாவது ரெஸ்பான்ஸ் கொடுத்தானே பற்றியா? தெரியும், பசங்கம்மா மாறிடுவானுங்க. அதே மாதிரி தான் மாறி வச்சுருக்கான் இவனும். இவனுக்காக நான் இவ்வளோ வருஷம் வெயிட் வேறு பண்ணிட்டு இருந்தேன். கர்மம் எல்லாம் போச்சு. எல்லாருக்கும் மட்டும் தெரிஞ்சு நீ கிண்டல் பண்ணியோ கொன்னுடுவா. இதில் அவனுக்கு தேவையாடி யோன். வர வரைக்கும் கீழே தான் உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் போய் கீழே உட்காந்துட்டு இருக்கீங்க ஃபோனை பார்த்துட்டு. டேங்கும் கொஞ்ச நேரத்தில் ரெடியாகி வந்துட்டு இருப்பான். டேயாங், கிளம்பலாமா? பார்த்தா தெரியலையா? ரெடி ஆகிட்டல, அப்போ போக வேண்டியதானே. நீ எதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்க? அம்மா உங்ககிட்ட சொல்லலையா? என்னது? அங்கெல்லாம் போயிட்டாங்க, என்னை உன் கூட வர சொன்னாங்க. ஏன் கூடயா? ஒன்னையா? ஏய், என்னெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது. நீ என்ன பண்ணுற? டாக்ஸி புக் பண்ணி போயிடு. ஏன் கூப்பிட்டு போக முடியாது? ஏய், எதுக்குடி என்ன கூப்பிட்டு போக சொல்கிற? எனக்கெல்லாம் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் கூட வச்சுருந்தா பிடிக்காது. இரு, நான் உங்கள் அம்மாக்கிட்டே ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஏய், எதுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுற? பண்ணுவேன் தான், நீ தானே கூப்பிட்டு போக முடியாது சொல்லிட்டல. நான் ஆண்டிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறேன். நீ என்னென்னு கூப்பிட்டு போத்தக்கல. ஏய், இது தொலை, நான் தலை விதி. அப்படியே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவேன். எங்கள் அம்மா உனக்கு வக்காலத்தை வாங்கிட்டு வரும். நான் என் நேரம்டி. ரொம்ப தான் முறிச்சிக்கிறான் பா, ரொம்ப ஓவராக பண்ணுறான் இந்த பையன். மாறிச்சு ரொம்ப மாறிடுச்சு. டயாங், ஐயோ வேணாண்டி வாயின், இதெல்லாம் கேட்காத. அவன் ரொம்ப சிங்கமாக நினைப்பான். என்ன? ஏய், என்னை கூப்பிட்டு என்னடி அங்கே முணங்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, அது சும்மா பேசிகிட்டு இருந்தேன். என்ன தனியாக பேசுறதா? ஆமாம். இன்னும் நீ மாறலல்ல? எதை கேட்குற?
அதே மாதிரி ஒரு சப்ப ஃபிகரு. ஐயோ, உன் பின்னால எப்படி பசங்க சுற்றுறானுங்க, நீலாம் ஒரு ஆள்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன குறை, நான் நல்லா தானே இருக்கேன். ஏய், நீ ஏன் நினச்சிக்கிறியா நீ நல்லா இருக்கன்ட்டு? ஐயோ, ஒன்று ஒரு தடவை பார்க்கறதே கஷ்டம் இல்லை, நீ வேறு நான் நல்லா இருக்கேன். ஏண்டி, உன்னை சொல்லி தான் சுற்றி எல்லாம் பொய் சொல்கிறாங்கன்னு தெரியுதுல்ல, நீ அழகாக இருக்க. நீ ஏன்டி எல்லாம் நம்புகிற? டயாங், நீ சும்மாலாம் எனக்கு கிண்டல் பண்ணாத. நான் நல்லா தான் இருக்கேன். ஒன்றை மாதிரி நானும் புட்டி இல்லை. ஏய், என்ன சொன்ன? டயாங் அப்படியே அவங்கள ரொம்ப டைட்டாக க்ரிப் பண்ணுறான். டயாங், இப்போ எதுக்கு என்ன டச் பண்ண? எனக்கு இது மாதிரிலாம் பிடிக்காது. எனக்கு விடு. இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி விடு. யாரை பார்த்தா தப்பாக நினைக்க போகிறாங்க. ஏய், எவன் பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை. என்ன சொன்னேன் இப்போ நீ? நான் என்ன சொன்னேன்? ஒன்றுமே சொல்லலையே. இப்போ என்ன சொன்னேன்? டயாங், ஏன் வாயெல்லாம் பிடிக்கிற? டயாங், வலிக்குது. ஏய், சொல்றீ, என்ன சொன்ன? இந்த வாயால் தானே சொன்னேன். என்ன சொன்ன சொல்லு. சாரி டயாங், ஏதோ சொல்லிட்டேன், விடு. ஐயோ, ரொம்ப வலிக்குது. டயாங், ரொம்ப டைட்டாக பிடிக்கிற. இவன் கை அப்போ இவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆச்சு? எப்படி ஒல்லி குச்சியாட்டம் இருந்தா, இப்போ பாரு நல்லா பயில்வான மாதிரி இருக்கான். ஏய், கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்னை பார்த்து இன்னொருத்தர் வந்து புட்டின்னு வார்த்தை யூஸ் பண்ண அவளை இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவேனா காட்டவா? டயாங், வலிக்குது டயாங், என்னால் சுத்தம். டயாங், தீ விடுற வலிக்குது. இன்னொரு தடவை சொன்னேன் அவளை, அவ்வளோதான். நீ என்கிட்ட என்ன அவனே தெரியாது. மூடிட்டு காரில் வா அப்படின்ட்டு டயாங் காரை போய் ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன பிடிக்கிறான். ஐயோ, சிவனை ஒரு வேளை லவ் பண்ணி நம்ம மேரேஜை பண்ணிட்டோன்னா சிவன்கிட்ட நைட்டில், ஐயோ சாமி, என்னால் முடியாது. இந்த பிடிக்கிறான். ஐயோ, இவன் கூடலாம் நோ சான்ஸ். இதுக்கு நீ நாட்டுக்கிட்ட சாவலாம் வைன். இவனை கல்யாணம் மட்டும் பண்ணிடவே கூடாது. உனக்கு வெக்கமே இல்லடி. சிவன்கிட்டே போய் பேசிட்டு இருக்க பாரு. சிவன்கிட்ட பேசவே கூடாது. கருமம். சி, என்ன நினச்சா எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஏய், காரில் ஏற போறியா இல்லையா? இதோ வந்துட்டேன். இவன் ரொம்ப மிரட்டுறான் வர என்ன. சே, அப்படின்ட்டு நீங்களும் காரில் ஏறி உட்காடுறீங்க. காரில் அப்படியே நீங்கள் 2 பேரும் ரொம்ப சைலண்ட்டாக போகிறீங்க. அப்போ நீங்கள், டயாங், என்ன எதுக்கு கோவப்படுறான்? நான் சும்மா தானே கூப்பிட்டேன். சரி, என்ன? இல்லை, போகும்போது ஒல்லி குச்சாட்டம் போனேன், வரும்போது இப்படி வந்திருக்கே, ஜிம் போனியா? எதுக்கு அதெல்லாம் உனக்கு? இல்லை, சும்மா கேட்டேன். ஆமாம், சரி, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? ஏய், லிமிட்டை க்ராஸ் பண்ணிருக்க. சரி, சாரி. என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க? நான் கூட இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கோதோன்னு லைட்டாக மனசோரமாக ஒரு நம்பிக்கை ஓட்டிகிட்டு இருந்துச்சு. இப்போ கன்ஃபார்ம் அவனுக்கு இருக்கும். நல்லா வெத்து பீஸ் தான். மொக்க ஃபிகர்னு சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு அவனுக்கு ஒரு ஆள் இருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசவே கூடாது. ஆனால் இவனை பார்க்காம கூட இருக்க முடியல. அழகாக இருக்கான் பையன், க்யூட் பையன்டா. சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். எங்கே பேச முடியுது? இவன்கிட்ட இதெல்லாம் சொன்னால் அப்படியே கொத்துவான். ஏய், சின்ன வயசுலேருந்து புலம்பிட்டே இருக்க, எப்போ தான் நிறுத்தி தொலைவ? நீ எப்போ எல்லாவும் ஏற்றுக்கிறியோ அப்போ நிறுத்துவேன். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லையே. அது என்ன, நான் சின்னதாக பேசினா கூட உனக்கு மட்டும் காதில் விழுது? பக்கத்தில் ஏதோ கொசு கத்துற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. எரிச்சலாகுது. அடித்து போட்டு போயிட்டே இருப்பேன். ரொம்ப மாறிட்டான். சரியான ரவுடி, பொறுக்கி, ஃப்ராடு. ஏய், யாரடி திட்டுற? அதோ அந்த பைக்குக்காரனை திட்டுறேன். எதுக்கு அவனை திட்டுற? நான் பேசுறது அவனுக்கு புரியலண்ணா, அதான் திட்டிகிட்டு இருக்கேன். ஏய், உனக்கு ரொம்ப வாய்டி. ஐயோ டயாங், எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக போகிற? நீ ஸ்லோவாக தானடா ஓட்டுவ? ஏய், அப்படி தான் ஓட்டுவேன், மூட்டு உட்காரு அப்படின்ட்டு டயாங் செம்ம ஸ்பீடாக போகிறான். உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. டயாங் ஸ்லோவாக ஓட்டு டயாங், பயமாக இருக்குது. ஏய், அப்படி தான் ஓட்டுவேன். இல்லைனா இறக்கி விட்டுடுறா, நடந்து வரையா? வேணாம். ஐயோ, இவன் இவ்வளோ ஸ்பீடாக போகிறான். கடவுளே, இந்த பையனை வச்சுக்கிட்டே நான் என்ன பண்ண போகிறேனோ? நீங்கள் டைட்டாக சீட்டை க்ரிப் பண்ணி பிடிச்சி உட்காந்துட்டு இருக்கீங்க. ஃபைனலாக பார்ட்டி பிளேஸ்க்கு வந்திருப்பீங்க. இந்த காரை வந்து நிறுத்தினோடனே இறங்கி ஓடிட்டு இருப்பீங்க. டயாங் அதை பார்த்து சிரிச்சுட்டு பின்னாடியே வருவான். ஏய் வயன், ஏன்டி இப்படி வர? அம்மா, அது ஒன்றும் இல்லை, சும்மா காரு வந்துடுச்சு. வந்துட்டோம்ல, அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக வந்தேன். அதுக்கே நீ இப்படி ஓடியார? ஒன்றும் இல்லை. எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது, நகரு, நான் போய் தான் சாப்பிட்றேன். ஏய், இருடி, எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம். அம்மா, தண்ணி தானே குடிக்கிறேன், அது கூட எல்லாம் வரணுமா, நகருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படி வேர்த்துருக்கு. ஐயோ, இந்த பையனுக்கு வேணுமே பண்ணியிருக்கான். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஸ்பீட்னா பயம் தெரியும். தெரிஞ்ச ஸ்பீடாக வந்திருக்கான்.
ஃப்ராடு பையன் இவெல்லாம். என்ன பண்ணுறது? அப்படியே இந்த கத்தி இருக்கு பாரு, அதை எடுத்து அவன் குறவழியில் டயம். என்ன சொல்கிறேந்த? ஒன்றும் இல்லை டயம், நான் வந்து கோழி இங்கே ஏதோ இங்கே சிக்கன் இருந்துச்சு, அந்த சிக்கனை எப்படி கட் பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருந்தேன். ஏண்டி உனக்கு எதுவுமே நேராக பேசி பழக்கம் இல்லையா? எல்லாத்தையும் சுற்றி வலிச்சு தான் பேசுவியா? எதை சொல்கிற? நீ எதை பேசிட்டுருக்கியோ அதை சொல்கிறேன். எதையாக இருந்தாலும் நேராக சொல்லு என்ன? சரி ஓகே. அப்பா தப்பிச்சிட்டேன், கடவுள் காப்பாற்றிட்டாடுறா. டயாங்க உங்களை முறைச்சிட்டு போயிட்டுருப்பான். பாட்டிக்கு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ இடையா நின்றுட்டு, ஹே இங்கே பாரு, என்னடி உனக்கு பிரச்சனை? நீ இன்னும் அந்த டயாங்கிட்ட லவ் சொல்லலையா? இல்லை நான் இன்னும் சொல்லலை. சரி நான் போய் சொல்லவா? ஏன்டி நீ போய் சொல்கிறா? நான் தானே சொல்லணும். எவ்வளோ நாள் இங்கேருந்து அங்கே சைட் அடிச்சுட்டு இருக்க போகிற? போய் பேசுடி, அவன் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பான். ஆமாம், அதுலேயும் அவன் சரியான எத்தனை அவனை பற்றி பேசும்போதெல்லாம் அவனை பார்க்குறான். உங்கள் 2 பேருக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நல்ல வேவ் லென்த் இருக்குது. நீ போய் பேசுடி, பேசினா தானே தெரியும். எல்லாத்தையும் சுற்றி சுற்றி வளைச்சிட்டு இருந்தால் எப்படி? இதே தாண்டி டயாங்க சொன்னான். அப்போ அவனுக்கு இருக்குது தானே அவன். ஆனால் அதை மீன் பண்ணிலாம் ஒன்றும் பேசலை. இதே மாதிரி வச்சுட்டு இருக்காதே, போய் அவன்கிட்ட சொல்லு. ஆமாம் சொன்னால் மட்டும் ஐயோ நீ என் லவ் பண்ணுறியா மீட்டும் அப்படின்னு சொல்லிவிடுவான் பாரு. அவன் சரியான சுத்தம் மூஞ்சிடி. அவன் அங்கே நீட்டு ஏன்டி என்ன இங்கே முறைக்கிறான்? நீ அவனை பற்றி பேசுறது உனக்கு தெரிஞ்சிருக்கும். அது எப்படி? நான் ஸ்லோவாக தானே பேசுகிறேன். ஷோபா நீ இதுக்கப்புறமும் டேங்க நீங்கள் கிட்டே சொல்கிறத விட்டு அவன்கிட்ட போய் பேசிப்போ. டைம் வரட்டும், கண்டிப்பாக பேசுவேன். நமக்கு எதுக்கு அந்த டாப்பிக்கை மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்களாம் பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க. டயாங் அந்த சைட் நல்லா ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பான். டேய் என்னடா ஜூஸாக என்னடா இது இப்படி இருக்கு? டயாங் அது ட்ரிங்க்கு தெரியலையா? ஆமாம். இது என்னடா இவ்வளோ போதை ஏறுது? ஒயன் கூட இவ்வளோ போதை ஏதுமா? அது பியூர் பீரு, ஒயன் இல்லை. ஐயோ அப்பா சமைச்சிடா. அம்மாலாம் இருக்காங்க டயாங்க பார்த்து. இன்னொரு கிளாஸ் சொல்லு. ஆல்ரெடி நிறையா குடிச்சிட்டு இருக்க, இல்லை இன்னும் குடிக்க போறியா? குடித்தா தப்புலடா, கொடுங்கடா அப்படின்ட்டு டயாங் நல்லா ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பான். நிறையா வேற குடிச்சிட்டேன், அம்மாவுக்கு தெரிஞ்சேன் நான் அவ்வளோதான் தொலைச்சி கட்டிடும். நான் போய் ஃபேஸையாவது வாஷ் பண்ணிட்டு வரேன். பார்த்து போ ரெஸ்ட் ரூமு, எங்கன்னா கேர்ள்ஸ் இதில் போய்ட்டு போகிறேன். ஏன்னு தெரியும் இதான் மூடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டயாங்கும் வாஷ்ரூம் வந்திருப்பான். ஐயோ இங்கே 2 இது இல்லை எதுன்னு தெரியலையே. என்னன்னு நினச்சி நாத்தையோ குடிச்சு தலைவலி தான் வருது. அப்பா முல்ல. ஐயோ இது என்னது? இந்த ரெஸ்ட் ரூம் தான் நினைக்கிறேன். பையன் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கானுங்க, ஏதோ அதான் இருக்கும் அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். ஷோ டேப்பை திறந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான். இருந்தாலும் சுத்தமாக போதை போகவே இல்லை. அப்போ நீங்கள் டயாங் நீங்கள் என்னடா பண்ணிட்டுருக்க? உனக்கு என்னடிங்க வேலை? உனக்கு அசிங்கமாக இல்லையாடி? ஜென்ஸ் ரெஸ்ட் ரூமில் என்னடி பண்ணிட்டுருக்க? அதை நான் கேட்கணும். கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூமில் நீ என்ன பண்ணிட்டுருக்க? கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் இது பாய்ஸ் ரெஸ்ட் ரூமு. உனக்கு என்ன கண்ணு தெரியாதா? குடிச்சிருக்கியா? டயாங் என்ன இவ்வளோ ஸ்மெல் அடிக்குது, குடிக்கிறியா? எப்போத்துலேருந்துடா குடிக்கலாம் ஆரம்பித்த? சும்மாலாம் என்கிட்ட வந்து என்னை ஏமாத்தாதானே? இது பாய்ஸ் ரெஸ்ட் ரூம். நீங்கள் என்ன பண்ணுற? என்ன வாழை பக்கம் வந்தியா? உன் பின்னாடி ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பானே ஸ்கூலில், அவன் இங்கே எங்கன்னா சுற்றிட்டு இருக்கானா என்ன? அவனை பார்க்கறதுக்கு வந்தியா? டயாங் எதுக்கு அப்படி பேசிட்டுருக்க? அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அவன் பேரை மட்டும்தான் நீ இழுப்பியா? அப்படி தாண்டி இழுப்பேன். எங்கே அவன் தானே இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்த. இந்த பையனுக்கு ஒரு வேலையே இல்லை. போடா, இது கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம், வெளில போ. என்னடி ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்ட்டு அப்படியே உங்கள் செஸ்ஸை நல்லா பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறான். டயாங் என்ன பண்ணுற நீ? எங்கெல்லாம் கையை வைக்கிற? அப்போ என்ன பண்ணுவ அப்படின்ட்டு அப்படியே உங்கள் லிப் கிட்ட அவன் லிப்பை வைக்கிறான். டயாங் வேண்டாம், இது வேண்டாம் டயாங். என்னடி அப்படின்ட்டு உங்கள் லோவர் லிப்பை நல்லா செக் பண்ணுறான். ஸ்வீட்டாக இருக்குடி. இல்லை எனக்கு புரியல. ஸ்வீட்டாக இருக்குன்னு. டயாங் இதெல்லாம் தப்பு டயாங். எதுக்கு இது மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிருக்க? நீ நல்ல பையன் தானே? நான் சொன்னேண்ணா, நான் நல்ல பையன் நான் சொன்னேண்ணா.
இல்லை, ஆனாலும் நீ நல்ல பையனான ஒரு ஃபுல்லாக பேசுகிறாங்க. டேயோங், நான் நல்ல பையனாடி, நான் நல்ல பையனா? நீ ரொம்ப மாறிட்ட டேயோங். ஏய் மூட்ரி, சும்மா எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருப்பியா அப்படின்ட்டு உங்கள் லிப்பை பிடிச்சி நல்லா கடிக்கிறான். டயோங் வலிக்குது. பிளட்டு வர மாதிரி இருக்கு, விட போதும் டயோங். ஏய் பேசாதடி, கோஸ் கொடுக்கும்போது கட்டுப்பாகுது அப்படின்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையை விடுறான். டயோங் என்ன பண்ணுற, இது ரெஸ்ட் ரூம், கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம். டயோங் நீ இங்கே வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன வந்துட போகிறாங்க. ஏய் நான் வந்தால் எனக்கு என்ன வந்துச்சு, இது பாய்ஸ் ரெஸ்ட் ரூம்னு சொல்கிறீங்க, இது கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் சொல்கிறேன். என்ன உன் பின்னாடி சுத்தவனை பார்க்க தானே இங்கே வந்த? டயோங் சின்ன பீஸ்ட் இருக்கா, இப்போ என்கிட்ட மாட்டிக்கிட்டேன், அதுக்கு எதுனா காரணம் சொல்லி தப்பிக்கிறதுக்கு இது மாதிரி பேஸ்ட்டு ரைடா? ஐயோ டி, ஐயோ ஹே டேங் கம்மனேரு அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட லிப்பில் உங்கள் கையை வச்சு கம்மனேருடா, இதுவும் பேசாது, ஐயோ இது பொண்ணு வரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேங்கா கூட்டிகிட்டு ஒரு வாஷ்ரூம்குள்ளே போயிடுறீங்க. டேயோங் தயவு செஞ்சு இதை பேசாத டேயோங். பேச வேண்டி டேயோங், எங்கள் பாரு நீ ஸ்டெடியால அவ்வளோ குடிச்சிட்டு இருக்க, கம்மனேரு, அந்த பொண்ணு நம்மளை பார்த்துச்சு அவ்வளோதான், நம்ம அம்மா கிட்ட சொல்லிடுவாடா, அவ்வளோதான் இதுவே போச்சு, எங்கள் அம்மா என்னை அடிச்சு கொண்டுரும், கம்மனேரு டேயோங். நானே பேசுகிறேன், என்னடி நீ கிஸ் கொடுக்குற, கம்மனி இரு அப்படின்ட்டு நீங்கள் டேயோங் லிப்பை பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணுறீங்க. டேயோங் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேயோங்கும் நல்லா கிஸ் பண்ணுறான். இப்படியே ஒரு 20 minutes நீங்கள் நல்லா கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு போயிடுறா. அப்போ அந்த பொண்ணு போயிட்டா. டேயோங் நான் போகிறேன். இது என்ன அப்படியே விட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்கள் ட்ரெஸ் உள்ள கையை விடுறான். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ட்ரெஸ் உள்ள கையை விட்டு அப்படியே தடவிட்டு இருக்கான். டேயோங் வேண்டாம் டேயோங் நீ ஸ்டெடியாக இல்லை டேயோங், அதனால தான் இது மாதிரிலாம் பண்ணுறேன்னு விடு அப்படின்னு சொல்லும் போது டேயோங் அப்படியே நெக்கெலாம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். என்னடி பண்ணுறான், என்ன பண்ணுறான்னு? டேயோங் என்னால் உன்னை விட்டுட்டு கூட போக முடியல. ஏன் போக முடியல, என்ன நல்லவா பண்ணுற? எத்தனை தடவை நான் சொல்கிறது உனக்கு நான்? என்னது திரும்ப சொல்லு. ஒன்றும் இல்லை, நானும் போகணும், என்னை விடு, நீ வா. நேடி சும்மா இப்போ பார்த்தாலும் போகணும்னு உனக்கு கொஞ்சமாவது என் மேலே அன்பு இருக்காடி, கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டேற. யார் சொன்னா அது? அப்போ ஓகேவா? ஐயோ வலிக்குது. டேயோங் கையிடும் போது நீ கையெடு, நகத்தை வச்சுட்டு குத்துறான் போடா. எங்கடி போகிற? டேயோங் நீ வெளியில் வா அப்படின்ட்டு டேயோங்க இழுத்துட்டு வரீங்க. கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் அடி, இது நல்லா பாரு பாய்ஸ் ரெஸ்ட் ரூமு. சரி இதான் பாய்ஸ் ரெஸ்ட் ரூம், நான் தான் தப்பாக வந்துட்டேன் வா. எத்தனை பொண்ணுடி பாய்ஸ் ரெஸ்ட் ரூமில் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? டேயோங் நீ ரொம்ப குடிச்சிட்டு இருக்க, ஒருங்க கம்முன்னு போய் உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு டேயோங்க வெளில கொண்டு வந்து நிறுத்திட்டு நீங்கள் அந்த பக்கம் போயிடுறீங்க. எதுக்கு என்ன இப்போ என்ன பண்ணா, இப்போ எதுக்கு அப்படி போகிறா? இந்த பொண்ணுங்களே இப்படி தான், இவளுங்களாம் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேயோங்க ஸ்டெடியாகவே இல்லை சுத்தமாக. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து ஜங்கு கிட்ட தான் போகிறான். டேயோங்க எப்படா இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பாட்டிக்கு வந்தால் கூட உன பார்க்க முடியலடா. என்னடா மூஞ்செல்லாம் எப்படி இருக்கு, பிங்கா? எந்த பொண்ணடா கிஸ் அடிச்ச? இதோ அந்த வயனை தான். வயனுக்கும் உனக்கும் நடுவில் என்ன இருக்கு? மூடு, ஒன்றும் இல்லை, அவள் தான் என்ன ஈத்த அப்படி இப்படி வச்சா, நான் சும்மா சப்போர்ட்டு தான் பண்ணேன். இதெல்லாம் வேறு நடக்குதா? என்ன பண்ணிருக்காங்க அங்கே? டான்ஸ் ஆடுறாங்க, நம்ம இல்லாமல் ஒரு டான்ஸா அப்படின்ட்டு டேயோங்கும் ஜங்குக்கும் அங்கே வந்திருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி அங்கே தான் நின்றுட்டு இருப்பீங்க. அங்கே எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. நீங்கள் டேயோங்கை பார்த்துட்டு எப்படி பண்ணிவிட்டு ஒன்றும் தராத பிள்ளை மாதிரி வந்து நிற்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேயோங்கே பார்த்துட்ருக்கீங்க. டேயோங்க உங்களை தான் பார்த்துட்டு இருப்பான். என்னடி இப்படி பார்க்குற, நான் டான்ஸ் ஆடணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது. அப்படியா மம்மி, ஒயன் ஏதோ டான்ஸ் ஆடுவா அப்படி இப்படிலாம் சொன்னேன், வேஸ்ட்டு போல். ஒயன் நல்லா ஆடுவாடா. ஆண்டி இல்லை ஆண்டி வேண்டாம், ஒயன் நீ ஆடுமா அப்படின்னு சொல்லி ஆண்டியும் உங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. அதனால் நீங்களும் டான்ஸ் ஆடலான்ட்டு போகிறீங்க. அப்போ டேயோங் திடீர்னு நானும் வரேன்டி அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறான். டேயோங் ஆண்டிலாம் இருக்காங்க. இருக்கட்டும், எனக்கு என்ன வந்துச்சு, யார் இருந்தால் எனக்கு என்ன? ஏதோ டான்ஸ் ஆட போகிறேன், நல்லா சப்போர்ட் பண்ணுறேன்டி.
நீ ஒன்றும் எனக்கு சப்போர்ட்லாம் பண்ண தேவையில்ல. ஏய் சப்போர்ட்டுக்கு தான் வரேன் அப்படின்ட்டு அவங்க லிப் கிட்ட க்ளோஸாக வந்து ஆடலாமா? எதுக்கும் அதுக்கு இவ்வளோ க்ளோஸாக வர? கொஞ்சம் இடையினே பேசலாம்ல. ஏய் டான்ஸ் ஆடலாமாடி? ஓகே தான், ஆனால் என்ன நீ டச்லாம் பண்ணாத. பண்ண மாட்டேன். ஏதேதோ பேச்சு நாள்தோறும் ஆச்சு, நீ பேசு மயங்குற உன் பார்வையால தள்ளாடும் மூச்சு, நீ தள்ள மிதக்குற. ஏடி என்ன எங்கடி அடிச்ச, ஏடி எட்டி கிடக்குற, ஏடி என்ன எங்கடி தொலைச்ச, ஏடி நானும் முழிக்கிறேன். ஏடி உன்னை பார்த்ததனால சொல்லி இப்போ முடிஞ்சதே, ஏடி தன்னை மறந்ததால ஜோடி சேர்ந்து தெரியுது. இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போட்டுக்கிறேன். அண்ட் நிறையா பேர் கமெண்டில் பண்ணியிருந்தீங்க ரெகுலராக வீடியோ போடுங்கன்னு. போட்டாலும் ரெஸ்பான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. சரி ஓகே, டாட்டா பாபா. இதோட எஃப்எஃப் எப்போ போடுவேன்னு எனக்கே தெரியல. முடிஞ்ச சீக்கிரமாக போட்டுடுறேன்.